இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை திராவிட மாடலுக்கு வந்த சோதனை, இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சிக்கு வந்த சோதனை, குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த சோதனை. அந்த சோதனையில ஒண்ணுதான் இது. இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அரசியல் ரீதியா ஆட்சி ரீதியா எல்லாருக்கும் சோதனைகள் வரும். இந்த சோதனைகளை கடந்து சாதனை ஆக்கிடலாம். ஆனா இந்த சோதனை இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு இயக்கத்துடைய கொள்கை சார்ந்த விஷயமா மாறிடுதுல. எந்த கொள்கையை இவர்கள் உயிர் மூச்சா நினைச்சு பிரச்சாரம் பண்றாங்களோ அந்த கொள்கைக்கே இதெல்லாம் சோதனை. இந்த சோதனையில இருந்து எப்படி மீள முடியும்? ஏன்னா இந்த சோதனையெல்லாம் திராவிட மாடலே ஏற்படுத்திக்கிட்டது. அதாவது திராவிட மாடலுடைய திருவிளையாடல். திராவிட மாடலுடைய திருவிளையாடல் சொன்னேன்ல, அதெல்லாம் அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் அப்புறம் வர்றேன். முதல்ல இந்த காணொலியை பாத்தீங்கல்ல, இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொன்னா சென்னையில அசோக் நகர் ஏரியாவுல ஒரு அரசு பள்ளியில தான் இந்த மகா விஷ்ணுங்கிற இந்த ஆளு ஆப்பஞ்சுட்டு இருக்கிறான். பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அப்படி என்ன ஆப்பம் சுட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நாம குருகுல கல்வியெல்லாம் ஒழிச்சு சமச்சீர் கல்விங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை கல்வியில உயர்த்து கொண்டு வந்து இங்க இருந்த எல்லா அரசாங்கங்களும் கடுமையான முயற்சி செஞ்சு கல்வித்துறையில நாம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். எல்லாருமே உயர்கல்வியில 50% தொடர்றதுதான் இலக்குன்னு பல ஆண்டுகளாக இலக்க வச்சிருக்கத நம்ம எப்பயோ அதை கடந்து தாண்டி வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்கு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமான உழைப்பை கொடுத்து நம்ம மாணவர்களை கல்வி தரத்துல உயர்த்தி வச்சா, இவங்க போய் அந்த பள்ளிக்கூடத்துல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அங்க போய் இந்த மாணவர்களை பழைய கற்கால நிலைமைக்கு திருப்பி விடுற மாதிரி தியானம் மந்திரம் அப்படின்னு சொல்லி பல கதைகளை மனுஷன் அடிச்சு விட்டுருக்கான். பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் மோட்டிவேஷன் ஸ்பீச் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எஜுகேஷன் இஸ் சம்திங் which is really important. இப்போ இன்னொரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படிப்பு முக்கியமே இல்லை, படிப்பு வேண்டுமா கோல் வேண்டுமா, படிப்பு தான் முதல்ல முக்கியம், படிப்பு தான் முதல் கோலே. இந்த படிக்க வேண்டியது இல்லைங்கிற ஒரு புது ஸ்டேட்மெண்ட். காமராஜர் படித்தாரா? கக்கன் படித்தாரா? சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா? மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா? சரி, படிக்காத 10 பேர் சொல்றீங்கல்ல, படிக்காம ஜெயிச்ச 10 பேரை நீங்க சொல்லுங்க, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்றேன். இதுதான் மோட்டிவேஷன் ஸ்பீச். அதாவது பள்ளியில கல்லூரிகள்ல பயிலக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய பேச்சுங்கிறது இப்படித்தான் இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் நீ இந்த மந்திரத்தை கத்தினா இந்த இடத்துக்கு போயிடலாம், நீ இந்த தியானத்தை பண்ணினா இந்த அளவுக்கு உயர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் அவருடைய கல்வியை பத்தியும் அறிவியலை பத்தியும் பேசாத ஒரு பேச்சு எப்படி மோட்டிவேஷன் ஸ்பீச்சா மாறும்? ஆனா தமிழ்நாடும் தமிழ்நாட்டுடைய கல்வியும் ஆசிரியர்களும் வேற லெவலுங்க. கண்ணை மூடி கண்ணு இருந்தும் பார்வையற்றவர்களா இருந்தாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு மத்தியில இந்த மனுஷன் கர்ஜிச்சிருக்காப்ல. அதாவது அத்தனை பேருடைய மடமை கண்ணையும் திறந்திருக்காப்லன்னே சொல்லலாம். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் தாங்க. ஒரு தமிழ் ஆசிரியரை எப்படி இன்றைக்கு பிம்பப்படுத்தி வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் மனுஷன் உடைச்சு சுக்கு சுக்கா ஆக்கியிருக்காப்ல, சுக்குநூறா ஆக்கியிருக்காப்ல. உடைச்சு நான் தமிழ் ஆசிரியர் தான், நீ என்ன வேணாலும் என்னை பிம்பப்படுத்திக்க, ஆனா இந்த இடத்துல உன்னுடைய இந்த மடமை பேச்ச, உன்னுடைய பிற்போக்கு பேச்ச நான் ஏத்துக்க முடியாது, இது என்னுடைய மாணவர்கள்ட்ட போய் சேர்றத நான் விரும்பலன்னு சொல்லி அந்த இடத்துல சூறாவளியா மனுஷன் பொங்கியிருக்காப்ல. சங்கர் என்ற இந்த தமிழாசிரியரை அந்த மகா விஷ்ணுங்கிற ஆளு எந்த அளவிற்கு அந்த இடத்துல கேவலப்படுத்துறாப்ல அப்படின்னு சொன்னா, மாற்றுத்திறனாளியா பிறக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே முன் ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்களாமா. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேச்ச அந்த மாணவர்கள்ட்ட பதிச்சு அதை விதைச்சிட்டு, அதோட இல்லாம இந்த ஆசிரியர்கிட்ட அந்த ஆள் தர்க்கம் பண்றான், விவாதமே பண்றாப்ல.
எப்படி நீ என்னைய கேட்கலாம், எதற்காக என்னைய நீ கூப்பிட்ட, இது முதல்ல சட்டம் இருக்கா, இங்க பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வாக்குவாதம் அங்க அரங்கேறுது. அந்த வாக்குவாதம், அந்த சண்டை, அங்க நடந்த எல்லாத்தையுமே நீங்க எல்லாருமே பல வகையான சமூக வலைதளங்கள்ல, அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள்னு இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இதுல நாம கேட்க வேண்டியது என்னன்னா, எப்படி ஒரு அரசு பள்ளியில இப்படி ஒரு சித்தாந்தம் கொண்டவர்களை பேச அனுமதிக்கிறாங்க, இதுக்கு யாரெல்லாம் காரணமா இருப்பாங்க அப்படிங்கிற விசாரணைய தொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குல்ல. அத முக்கியமா யாரெல்லாம் இதுல பங்கு பெற்றிருக்காங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கிற விசாரணைய முடுக்கிவிட வேண்டிய பொறுப்பும் பள்ளி கல்வித்துறைக்கு இருக்குல்ல. அதுல மிக முக்கியமாக அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அதாவது தமிழரசியாமா அந்த அம்மா பேரு தமிழரசி, அவங்கதான் இந்த மகாவிஷ்ணுங்கிறவரை அங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறதாகவும், அவங்கதான் இதற்கு அனுமதி கொடுத்ததாகவும் அந்த இடத்துல நமக்கு செய்தி வருது. ஆனா அந்த அம்மாட்ட போய் இது சம்பந்தமா பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டா எந்த விதமான கவலையும் இல்லைங்க. அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு அவலமும் அசிங்கமும் அரங்கேறி இருக்கே, நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா அந்த ஆள் இங்க வந்து பலவிதமான மடமத்தனமான பேச்சுகளையும் பிற்போக்கு விதமான பேச்சுகளையும் பேசிட்டு போய் இவ்வளவு பெரிய தலைகுனிவை ஒரு அரசு பள்ளிக்கு ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற கவலை அந்த அம்மா முகத்துல துளி கூட இல்ல. அந்த காணொலியை பாருங்களேன். இல்லங்க சார், அப்படி எல்லாம் இல்லங்க சார். சார் நானும் அடுத்த ப்ரோகிராமுக்கு இல்ல நடக்கல, எங்க மாணவிகளை ஊக்கப்படுத்தின மோட்டிவேஷன் ப்ரோகிராம் தான். அந்த அம்மா பத்திரிகையாளர்கிட்ட மறுக்கிறாங்க, அப்படிலாம் நடக்கலைங்க, அவர் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கொடுத்தாரு, மாணவிகளை ஊக்கப்படுத்துறதுக்கு தான், ஊக்கப்படுத்தும் விதமா தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் அந்த அம்மா ஆணித்தரமா மறுக்குது. அதை தாண்டி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனுமதி வாங்கிதான் நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பாலா அந்த பக்கம் தூக்கி வச்சிருச்சு. திராவிட மாடல் திருவிளையாடல் சொன்னல, அது என்ன காரணம்னா இது எப்படி அரங்கேறுது ஒரு அரசு பள்ளியில. இப்ப பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர், இயக்குனர், இணை இயக்குனர், ஆணையர் எல்லாருமே பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒரு அரசு பள்ளியில மத துவேஷத்தை பரப்பக்கூடிய ஒரு பேச்சை பேசுறதுக்கு, அவங்கள பேச்சாளர்களா கொண்டு வர்றதுக்கு, இதை அனுமதிக்கிறதுக்கு எப்படி ஒரு துணிச்சல் வருது, யாருக்கு இந்த தைரியம் வருது அப்படின்னு சொன்னா இதற்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க தான் காரணம். திராவிட மாடல் சொல்லி நீங்க பீத்திக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க தான் இதுக்கெல்லாம் முதல் புள்ளிய துவக்குறீங்க. ஆமாங்க, திராவிட மாடலுங்கிற பேர்ல இப்ப நீங்க அடிக்கிற கூத்து இருக்கு பாத்தீங்களா, நீங்க பிஜேபியோடவே ஒன்றி போயிட்டதாகவே எல்லாருமே நம்பிட்டாங்க. அந்த துணிச்சல்ல தான் பள்ளிகள்ல இது போன்ற காரியங்கள்லாம் நடைபெறுது. என்னைக்காவது திராவிட முன்னேற்ற கழகத்துல முருகன் மாநாடு, ஐயப்பன் மாநாடு, இது போன்ற ஒரு மாநாட்டை எந்த காலத்திலாவது நீங்க நடத்தி இருக்கீங்களா? அந்த வரலாறு உங்களுக்கு இருக்கா? நீங்க ஒரு அரச நடத்துறீங்க, ஒரு அரசு எப்படி முருகன் மாநாடுங்கிற ஒரு மாநாட்டை நீங்க எப்படி நடத்தலாம்? இது பல சர்ச்சையை உங்களுக்கு உருவாக்குச்சா இல்லையா? ஏன் திராவிட கழக ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களோட உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க, நீங்க உங்க கொள்கையிலிருந்து மாறுறீங்க, உங்க கொள்கையிலிருந்து நீங்க மெல்ல மெல்ல விலகி போறீங்கன்னு உங்களை எச்சரிச்சாரா இல்லையா? நீங்க நடத்தலாமா? முதல்ல முருகன் மாநாடு நீங்க ஒன்ன எடுத்து நடத்துனீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி திராவிட மாடலை பத்தி பேசலாம்? நீங்க எப்படி மதச்சார்பின்மையை பத்தி பேசலாம்? அந்த இடத்திலேயே அவர்களுக்கு துணிச்சல் வந்துருச்சா? இதை அனுமதிக்கிற அவங்க ஏன் இதையும் அனுமதிக்க மாட்டாங்க? சிந்திப்பாங்களா இல்லையா? கேட்டா அது அறநிலைத்துறை, அறநிலைத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு நடத்துறாருங்கிறீங்க. அறநிலைத்துறையே நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். அரசாங்கம் தானே கையில வச்சிருக்கீங்க. ஒரு அரசு அந்த கோயில்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக தானங்க அறநிலைத்துறையை ஏற்படுத்தினீங்க. அதை விட்டு போட்டு நீங்க முருகன் மாநாடுன்னு எப்ப நடத்த ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே உங்களுடைய திராவிட மாடல் சுக்காக நொறுங்கி விட்டது. அதோட விட்டீங்களா? ரொம்ப உச்சத்துக்கு போய் நம்ம ஸ்டாலின் அவருடைய அப்பா கருணாநிதியுடைய அந்த நாணயத்தை வெளியிடுறதுக்காக நீங்க கொண்டாடின கொண்டாட்டம் இருக்கே, அங்க இருந்து பாரதிய ஜனதாவில இருந்து ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து அவர்கள் சொல்லியா கருணாநிதியுடைய புகழும் கருணாநிதியுடைய பெருமையும் வெளி உலகத்துக்கு தெரிய வரணும். அதை நினைச்சு அவ்வளவு சிலாகிச்சு பேசினாரு நம்ம முதல்வர் ஸ்டாலின். அதாவது 2-3 நாளா எனக்கு தூக்கமே வரல, ராஜ்நாத் சிங் வந்து பேசிட்டு போனது என்னால தூங்கவே முடியலங்கிற அளவுக்கு மனுஷன் அந்த அளவுக்கு டச் பண்ணிட்டு போயிருக்காங்க பிஜேபி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல.
அப்புறம் ஏன் உங்க மேல சந்தேகப்பட மாட்டாங்க? அப்புறம் ஏன் இந்த துணிச்சல் மத்தவங்களுக்கு வராது? இவங்க எல்லாத்தையும் அனுமதிப்பாங்கன்னு சொல்லித்தான் அரசு பள்ளியிலேயே இந்த அவலத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரொம்ப ஆணித்தரமா பத்திரிகையாளர்கள்ட்ட, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை நீ கைய வச்சிருக்க, என்னுடைய ஆசிரியர்கள் விஷயத்துல நீ விளையாண்டுருக்க, உன்னைய சும்மா விடமாட்டேன்னு சொல்லி கடுமையா மிரட்டும் விதமாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. பத்திரிகையாளர்கிட்ட ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. அதை பாருங்களேன். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்க, நீ என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடத்துல ஒரு வேண்டுகோளாக வைப்பது, நீங்க உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை ஏதாவது தண்டிக்காம விட மாட்டேன்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட ஒரு ஆவேசத்துல ஆக்ரோஷத்துல பேசிட்டு நிறுத்திடாம, இது போன்ற தவறுகள் இனி எங்கேயுமே நடைபெறாத அளவுக்கு உங்களுடைய கண்காணிப்பு அதிகப்படுத்துங்க. பள்ளி கல்வித்துறையில எப்படி இது போன்ற RSS சித்தாந்தம் கொண்ட சிந்தனையாளர்கள் உள்ள புகுந்தாங்க, அவர்கள்லாம் யாரும் சொல்லி அடையாளம் கண்டுபிடிங்க. மாணவர்களுக்கு மத்தியில இது போன்ற மத சிந்தனையை, மதவெறி ஊட்டக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் கடுமையாக தண்டிச்சிருங்க. இப்ப நீங்க சொன்ன இவரை சும்மா விடமாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே நீங்க அவரை சும்மா விடாம கண்டிப்பாக தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதோட அதை தாண்டி உங்க அரசவையும் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப உங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், உங்க கட்சியுடைய தலைவர், உங்களுக்கு அவர் கொடுக்கிற ரிஃப்ளெக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்று தமிழ்நாடு உற்று கவனிச்சிட்டு இருக்கு. அத்தோடு ஒரு அரசு பள்ளியில் மதவாத பேச்சை, பிற்போக்குத்தனமான பேச்சை, ஒரு சனாதன சிந்தனையை மாணவிகள் மத்தியில் விதைத்த அந்த மகாவிஷ்ணு என்பவர் மீது உங்களுடைய கடுமையான நடவடிக்கை பாயும் என நம்புகிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.